இவரு ஆரவ், ஒரு யங் எக்கனாமிக் ரிசர்ச்சர். ஆரவ் தன்னுடைய கிராமத்துல உள்ள மக்கள் அவங்க வருமானத்துக்கு அளவு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஒரு மாடல் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. அதுக்காக கொஸ்டினர் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடு வீடா போய் டேட்டா கலெக்ட் பண்றாருங்க. அப்புறம் தான் கலெக்ட் பண்ண டேட்டா கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அப்புறம் தன்னுடைய ரூமுக்கு வந்து சாஃப்ட்வேர் பேக்கேஜ்ல போட்டு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்றாருங்க. ரிசல்ட்ட பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுறாருங்க. ஏன்னா β1 வேல்யூ 0.9 வித் p வேல்யூ 0.01, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிபிகன்ட். ஹாய், வெல்கம் டு ப்ரொஃபஷன் கேரியர்ஸ். நான் டாக்டர் ஷம்மி. இன்னைக்கு வீடியோல லிமிடேஷன்ஸ் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நமக்கு ராங்கான ஆன்சர் வந்துருங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லிமிடேஷன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளாடி போகலாம். இப்போ ஆரவ் அவரோட ஃபைண்டிங்ஸ அவரோட சூப்பர்வைசர் கிட்ட காமிக்கிறாருங்க. அதை பார்த்த உடனே சூப்பர்வைசர் கேக்குறாரு, இந்த மாடல்ல ஃபேமிலி சைஸ் ஏன் இன்க்ளூட் பண்ணல? ஏன்னா சில ஃபேமிலில 4 பேர் இருப்பாங்க, சில ஃபேமிலில 5 பேர் இருப்பாங்க, சில ஃபேமிலில 3 பேர் இருப்பாங்க, சில ஃபேமிலில இன்னும் அதிகமான மெம்பர்ஸ் கூட இருப்பாங்க. அப்போ இவங்களோட இன்கம் ஒரே மாதிரியா தான் இருக்கும், ஆனா கன்சம்ஷன் வித்தியாசப்படும். இங்க ஆரவ் ஃபேமிலி சைஸ் அப்படிங்கிற ஒரு கீ வேரியபிள ஒமிட் பண்ணிருக்காருங்க. ஏதாவது ஒரு முக்கியமான வேரியபிள ஒமிட் பண்ணாலோ இல்லது தேவையே இல்லாத ஒரு வேரியபிள ஆட் பண்ணாலோ எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது தப்பாதாங்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் லிமிடேஷன், அதாவது மாடல் ஸ்பெசிபிகேஷன். ஆரவ் தன்னுடைய சூப்பர்வைசர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த நோட் பண்றாருங்க. சில பேரு அவங்களுடைய இன்கம் ஓவர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, சில பேரு அண்டர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது உண்மையான டேட்டாவை மறைச்சு தவறான டேட்டாவை ஆரவுக்கு தந்திருக்காங்க. இப்ப செகண்ட் லிமிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா போர் டேட்டா குவாலிட்டி. ஒருவேளை டேட்டா மிஸ் ஆகலாம், இல்லது இன்அக்யூரேட்டா இருக்கலாம், அல்லது டேட்டா ரொம்ப ஸ்மால் சைஸா இருக்கலாம். இதனால ரிசர்ச்சர்ஸுக்கு தவறான ரிசல்ட் தான் வரும். அவுடேட்டட் சர்வே பண்றதுனால கூட டேட்டா குவாலிட்டி போர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர்வைசர் ஆரோட டேட்டாவை பாத்துக்கிட்டே வராருங்க. அதுல சூப்பர்வைசர் ஒரு வித்தியாசத்தை நோட் பண்றாருங்க. ஆரவ் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள ஆட் பண்ணிருக்காருங்க. நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இன்கம் அப்படிங்கிற வேரியபிளோட அதிகமா கோரிலேட் ஆகுற கவனிக்கிறாருங்க. இதுதான் மல்டி கோலினியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஒன்னோட ஒண்ணு கோரிலேட் ஆகுறத தாங்க மல்டி கோலினியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா கிராமத்தை பொறுத்த வரையில நிறைய இன்கம் வாங்குறவங்க அதிகமா ரூம்ஸ் வச்சு வீடு கட்டுவாங்க, கொஞ்சமா இன்கம் வாங்குறவங்க அதுக்கேத்தப்பல அவங்க வீடு கட்டுவாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, ஒரு வீட்டுல ரூம்ஸ் அதிகம் ஆகுறதுனால கன்சம்ஷன்ல சேஞ்சஸ் வருதா, இல்ல இன்கம் அதிகம் ஆகுறதுனால கன்சம்ஷன்ல சேஞ்சஸ் வருதா அப்படின்னு ஒரு ரிசர்ச்சரால ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருக்கிறப்போதான் மல்டி கோலினியாரிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதுங்க. இன்னும் உங்களுக்கு இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே ரசம் குடிச்சிருப்போம் இல்லையா? இப்ப ரசத்துல பெப்பர் போட்டிருப்பாங்க, ரெட் சில்லியும் போட்டிருந்திருப்பாங்க. இப்ப ரசம் குடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஸ்பைசி ஃபீல் வரும் இல்லையா? இப்ப இந்த ஸ்பைசி ஃபீல் பெப்பர்ல இருந்து வந்ததா இல்ல ரெட் சில்லில இருந்து வந்ததா கேட்டாங்கன்னா நம்மளால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இதுதாங்க மல்டி கோலினியாரிட்டி. அப்போ எக்கனாமெட்ரிக்ஸோட தேர்ட் லிமிடேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா மல்டி கோலினியாரிட்டி. மல்டி கோலினியாரிட்டி ஏன் ஒரு லிமிடேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால ஒவ்வொரு வேரியபிள்ஸோடைய இண்டிவிஜுவல் எஃபெக்ட கண்டுபிடிக்க முடியாததுனால எஸ்டிமேட்டட் வேரியபிள் ப்ரிசைஸா வராது. இப்போ ஆரவ் அவரோட டேட்டாவை மந்த்லி வைஸா திரும்பவும் செக் பண்றாருங்க. அப்போ ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறாருங்க. அது என்னன்னா, ஜனவரி மந்த்ல இருக்கிற எரர் பிப்ரவரி மந்த்லயும் இருக்குதுங்க, பிப்ரவரி மந்த்ல இருக்கிற எரர் மார்ச் மந்த்லயும் இருக்குதுங்க. இப்போதான் ஆரவ் கலெக்ட் பண்ண டேட்டாவில ஆட்டோ கோரிலேஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாருங்க. யூஸ்வலா ஆட்டோ கோரிலேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் டைம் சீரிஸ் டேட்டாஸ்ல தாங்க வரும். ஒரு மாடலை நம்ம பில்ட் பண்ணும்போது கண்டிப்பா அதுல வந்து இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கதான் செய்யும். அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான் நம்ம எரர் இல்லது ரெசிடுவல் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப டெக்னிக்கலா எரர் அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்டட் வேல்யூ. இப்ப இந்த எரர்ஸ் எப்படி இருக்கணும்னா ரேண்டமா இருக்கணும். அப்படி ரேண்டமா இல்லாம ஒரு பேட்டர்ன் அது எப்போ வருதோ அது அப்பதான் நம்ம என்ன பண்றோம், ஆட்டோ கோரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ்லயே நம்ம பார்த்திருப்போம், பிப்ரவரி மந்தோடைய எரர் ஜனவரி மந்தோட எரரை டிபெண்ட் பண்ணி இருக்குது, மார்ச் மந்தோட எரர் பிப்ரவரி மந்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்படி டைம் சீரிஸோட எரர் டேர்ம்ஸ் ஒன்னோட ஒண்ணு கோரிலேட்டா இருக்கிறது தான் ஆட்டோ கோரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்ம கிளாஸ்ல ஒரு பையன் எப்பவுமே கிளாஸ்ல வந்து 10 நிமிஷம் லேட்டா தான் வருவாரு. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்குவோம், இவன் எப்பவுமே லேட்டா வராரு, அப்ப
நேத்தைக்கும் லேட்டா வந்தாரு, போன மாசமும் லேட்டா வந்தாரு, இன்னைக்கும் லேட்டா வந்தாரு. அப்புறம் நம்ம என்ன அசியூம் பண்ணுவோம், நாளைக்கு லேட்டா தான் வருவாரு, அடுத்த மாசமும் லேட்டா தான் வருவாரு, அப்படி நம்மளே முடிவு பண்ணிக்குவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு டைம் சீரிஸ் டேட்டாவில முந்தின எரரை வச்சு நம்ம அடுத்த எரரை ப்ரெடிக்ட் பண்ண நம்மளால முடியுதுன்னா இததான் ஆட்டோ கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபோர்த் லிமிடேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ கோரிலேஷன். இப்ப ஆட்டோ கோரிலேஷன் ஏன் லிமிடேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் அசம்ஷன்ஸ வயலேட் பண்ணுதுங்க. இதனால நாம ஸ்டாண்டர்ட் எரர்ஸ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். எல்லா எரரையும் ஆரோ கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த டேட்டா செட்டை சூப்பர்வைசர் கிட்ட காமிக்கிறாருங்க. அப்போ சூப்பர்வைசர் ஒரு விஷயத்த நோட் பண்றாருங்க. அது என்னன்னா வேரியன்ஸ் கான்ஸ்டன்டா இல்ல. இத பத்தி சூப்பர்வைசர் ஆரோ கிட்ட டிஸ்கஸ் பண்றாருங்க. அப்பதான் ஆரோ தான் பண்ணின அடுத்த தவற கண்டுபிடிக்கிறாருங்க. அதாவது புவர் ஃபேமிலிஸோட ஸ்பெண்டிங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஆனா ரிச் ஃபேமிலியோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ்ல வேரியன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாருங்க. அதாவது டேட்டாவில ஹெட்ரோஸ்கெடாஸ்டிசிட்டி இருக்கிறத ஆரோ உணர்றாருங்க. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸோட வேரியபிள்ஸ் ஏத்தாப்புல எரர்ஸோட சைஸ், அதாவது வேரியன்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கு பேரு தான் ஹெட்ரோஸ்கெடாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்டா இந்த ப்ராப்ளம் எதுல வருதுன்னா கிராஸ் செக்ஷனல் டேட்டால தான் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப புவர் பீப்புள் தே ஆர் ஸ்பெண்டிங் 5,000 அப்படின்றத நம்ம அஸ்யூம் பண்ணிக்குவோம். ஒருத்தர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு? 5,100 ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. ஒருத்தர் 4,900 ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. ஒருத்தர் 4,800 ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. இன்னொருத்தர் 5,200 ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ இதுல என்ன நீங்க நோட் பண்றீங்கன்னா, இப்ப நம்ம 5,000 அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்ப அது ஸ்பெண்டிங் ஹேபிட் எப்படி இருக்குதுன்னா அந்த 5,000க்குள்ளேயே சுத்தி இருக்குது. இப்போ ரிச் பீப்புள பாத்தீங்கன்னா ஒருத்தர் 20,000 ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு, ஒருத்தர் 50,000 ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு, ஒருத்தர் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல எரரோட வேரியன்ஸ் எப்படி இருக்குன்னா அதிகமாகுது. இப்போ இந்த எரர் கான்ஸ்டன்டா ஸ்ப்ரெட் ஆகாம ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இததான் ஹெட்ரோஸ்கெடாஸ்டிசிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. லிமிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட்ரோஸ்கெடாஸ்டிசிட்டி. ஹெட்ரோஸ்கெடாஸ்டிசிட்டி ஏன் லிமிடேஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஹெட்ரோஸ்கெடாஸ்டிசிட்டினால எஸ்டிமேஷன் இன்எஃபிஷியன்டா இருக்கும், இல்லது இன்ஃபரன்ஸ் ராங் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ ஆரவ் தன்னோட ரிசர்ச்ச பத்தி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றாருங்க. அப்போ ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ள் ஆரவ் கிட்ட டவுட் கேக்குறாங்க. அது என்னன்னா கன்சம்ஷனும் இன்கம் அஃபெக்ட் பண்ணுமே அப்படிங்கறதுதான். அப்பதான் தன்னுடைய ரிசர்ச்ல ரிவர்ஸ் காஷுவாலிட்டி அல்லது என்டோஜெனிட்டி இருக்கிறத ஆரோ உணர்றாருங்க. என்டோஜெனிட்டி அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் காஸ் அண்ட் எஃபெக்ட் வேரியபிள்ஸ அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறது அர்த்தம். அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எரர் வேரியபிளோட கோரிலேட் ஆகுறது தான் என்டோஜெனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 6th லிமிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்டோஜெனிட்டி. இப்ப என்டோஜெனிட்டி ஏன் லிமிடேஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரெக்ரெஷன் அனாலிசிஸோட ரிசல்ட் பயாஸ்டாவோ அல்லது மிஸ்லீடிங்காவோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரி, கிளாஸ் ரூம்ல தன்னுடைய வீக்னஸ் காமிக்க கூடாதுன்னு ஆரோ இன்கம் காசஸ் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாருங்க. அப்போ ஒரு கிளப்பர் பாய் சொல்றாரு, இல்ல சார், இந்த மாடல் கோரிலேஷனை தான் காமிக்குது, காசேஷனை கிடையாது. ஏன்னா இன்கமும் ஸ்பெண்டிங்கும் ஒருத்தரோட எஜுகேஷன் அப்புறம் அவங்களுடைய ரீஜனுக்கு ஏத்தப்பல மாறும். அப்பதான் ஆரோ ஒரு விஷயத்த உணர்றாருங்க. அதாவது கோரிலேஷன் மட்டும் ஒரு மாடலுடைய காசை ப்ரூஃப் பண்ணாது. அதாவது 7th லிமிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி இன் எஸ்டாப்ளிஷிங் காசுவாலிட்டி. அப்படின்னா என்னன்னா எக்கனாமெட்ரிக்ஸ் மோஸ்டா காசேஷனை விட கோரிலேஷனை தான் அதிகமா காமிக்கும். இன்கரெக்ட் காசுவல் அசம்ஷன்ஸ் வச்சு ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது தோல்வியில தான் போய் முடியும். ஆரவ் ஒரு சிம்பிள் ரெக்ரெஷன் இக்குவேஷனை சால்வ் பண்ணி ரொம்ப கான்பிடென்டா சொல்றாரு. இந்த கிராஃப பாருங்க, இதுல எல்லா அசம்ஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு, எரர்ஸ் எல்லாம் நார்மலா இருக்குது, வேரியன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குது. அப்போ ஆரோவோட மென்டா மீரா டேட்டா செட்டை பார்த்து இந்த கிராஃப் மேல டபுள் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி காமிக்கிறாருங்க. அதுல லைன் ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம கொஞ்சம் ரெயின்போ ஷேப்ல பெண்ட் ஆகி இருக்கிறத காமிச்சு எரரை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த கிராஃப் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் கிடையாது. அப்புறம் டாட்டட் லைன்ஸ் காமிச்சு கொஞ்சம் இடத்துல லைன் சேர்ந்து இருக்கிறதையும் கொஞ்சம் இடத்துல ஸ்கேட்டரா இருக்கிறதையும் சுட்டி காட்டுறாங்க. இது எல்லாமே OLS அசம்ஷனை வயலேட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஆரோ தன்னுடைய கேபின் போய் பக்கத்துல இருக்கிற மலையை பார்த்து நினைக்கிறாருங்க. மலைய தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது, ஆனா பக்கத்துல போனாதான் அன்ஈவன் டெரைன் இருக்கிறத கவனிக்க முடியுது. 8th லிமிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அசம்ஷன் டிபெண்டன்ஸ். அதாவது எக்கனாமெட்ரிக்ஸ் மாடல்ஸ் எல்லாமே OLS அசம்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சில நேரம் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா இந்த OLS அசம்ஷனை வயலேட் பண்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இனிமே அசம்ஷன்ஸ் தப்பாக கூடாது அப்படிங்கறதுக்காக ட்ரைனிங் டேட்டாவை எடுத்து காம்ப்ளெக்ஸ் எக்கனாமெட்ரிக் மாடலை சால்வ் பண்றாருங்க ஆரவ்.
அது எல்லாமே கரெக்ட் ரிசல்ட் கொடுக்குதுங்க. உடனே ரொம்ப சந்தோஷத்துல புது டேட்டாவை எடுத்து சேம் மாடலை சால்வ் பண்றாருங்க. ஆனா இதுல அவருக்கு கரெக்டான ரிசல்ட் வரல. இப்ப 9th அசம்ப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஃபிட்டிங் ஆஃப் மாடர்ன் மெத்தட்ஸ். அதாவது பாஸ்ட் டேட்டாவை கரெக்டா லேர்ன் பண்ணி அனலைஸ் பண்ண தெரிஞ்ச சாஃப்ட்வேரால ஃபியூச்சர் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்புறம் ஆரவ் தான் பண்ணின ரிசர்ச்ச கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் கிட்ட காமிச்சு இந்த பர்டிகுலர் வில்லேஜ்ல உள்ள மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் 0.9 அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது இன்கம் 1000 rupees ரைஸ் ஆனா பீப்புள் 900 rupees ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஆபீசர் ரொம்ப ஆச்சரியமா இது உண்மையா அப்படின்னு கேக்குறாருங்க. அதுக்கு ஆரவ் OLS assumptions இந்த மாடல் ஃபுல்ஃபில் பண்ணினா இது உண்மைதான் அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப 10th லிமிடேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்பிரேஷன் சேலஞ்சஸ். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிபிகண்டா இருந்தாலும் எக்கனாமெட்ரிக்கா மீனிங்ஃபுல்லா இருக்கணும்ங்கிற அவசியம் எக்கனாமெட்ரிக் மாடலுக்கு கிடையாதுங்க. அதனால ரிசர்ச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் டிசிஷன் மேக்கர்ஸ் இவங்க எல்லாருமே சஃபர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. இப்ப உங்களுக்கு எக்கனாமெட்ரிக்ஸோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.